மூவி மித்ஸ். ஸோ மூவியில் நிறையா கார்டியாக் கண்டிஷன்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு விக்ரம் மூவி, நம்ம கமல்ஹாசன் சார் நடித்தது. அதில் அவரோட பேரனுக்கு அதிகமாக சவுண்டு கேட்டால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து அவர் கொலாப்ஸ் ஆயிடுவார். இது உண்மையா பொய்யா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அந்த மூவியில் அவங்க குறிப்பிட்டிருக்கிறது ஒரு ரேர் ஃபார்ம் ஆஃப் எபிலெப்சி, சீஷர் டிசார்டர், ஃபிட்ஸ், வலிப்பு நோய், காக்கா வலிப்பு அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு மெடிக்கல் டேர்ம் வந்து ஸ்டார்டில் எபிலெப்சி. ஸோ அது என்னன்னா அதிகமான சவுண்டோ இல்லை ஒரு பர்டிகுலர் டேஸ்ட்டோ இல்லை ஒரு பிரைட் லைட்டோ அந்த மாதிரி பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு ஃபிட்ஸ் வரும். அந்த ஃபிட்ஸ் வந்து இன்ட்ராக்டபிளாக இருக்கும், என்ன மருந்து கொடுத்தாலும் நிற்காது. ஸோ அந்த மாதிரி ஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரீமாக போகும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஹார்ட் ரிதம் வந்து அப்நார்மல் ஆகி ஸ்டாப் ஆகிடும். ஸோ கார்டியாக் அரெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ இது மெயின் பிரைமரி ப்ராப்ளம் வந்து மூளை நரம்பில் இருக்கிறது. இது வந்து ஒரு பிரைமரி ஹார்ட் கண்டிஷன் கிடையாது. ஸோ நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி எனி கண்டிஷன் கேன் காஸ்ட் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ சீஷர் ரொம்ப நேரம் இருந்தாலும் அது கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஸோ இதுக்கு நீங்கள் நரம்பு டாக்டர் தான் பார்க்கணும். இது வந்து மித்து தான், ஏன்னா இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை. நிறைய பேர் வந்து இது ஹார்ட் ப்ராப்ளம் நினச்சிக்கிறாங்க. அது வந்து ஒரு மூளை நரம்பு ப்ராப்ளம்.